கைஸ் வெல்கம் பேக் டு சிஸ்டர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி நான் வந்து பிளாக் பிங்க் நோட்டீஸில் டிஸ்பிளே ஆச்சு இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நான் போன வீடியோவில் ஒரு பிளாக் பிங்க் டைரி காமிச்சிருப்பேன் இல்லையா, அதில் நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே அதை படித்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்படியே ஆன் ஸ்பாட்டில் மைண்ட் வர சில விஷயங்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம போயிட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் கரெக்ட் பண்ணிட்டேன் சுற்றி கொஞ்சம் கட்டலாம். ஓகே வாங்க. அந்த டைமில் வந்து நான் ஷார்ட்ஸ் பார்த்தேன். நான் ரொம்ப ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்னாச்சு, டேஞ்சரஸ் வேர்ல்ட் கே பாப் பிளாக் பிங்க் போனால் கம்பேக் அப்படின்னு வச்சு எனக்கு பக்கம் ஆச்சு. என்னன்னா பிளாக் பிங்க் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சா அப்படின்றது. சரி ஒரு தீவிரமாக ரிசர்ச் பண்ணி இறங்கினேன். என்னது இது சொல்லிட்டு எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு பிளாக் பிங்க் 2023 ஆகஸ்ட் 12 டிஸ்பெண்ட் ஆகிருக்கு. அது வந்து பிளாக் பிங்க் ஒரு அஃபிஷியல் பேஜ்லேருந்து என்ன போட்டிருக்காங்க, 2024 கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ வந்துருக்கு. லாஸ்ட் சாங் பிளாக் பிங்க் 2023 லாஸ்ட் சாங் கூட ஜெனியோட சோலோ வியூ அண்ட் மீனோட பாட்டு தான். அது வந்துட்டு போன வருஷம் ஜூனோ ஜூலியோ வந்துச்சு, எனக்கு கரெக்டாக தெரில. வந்துட்டு பிளாக் பிங்க் டிஸ்பிளே சொன்னோன்னே எனக்கு புரியல ஒன்று. ஸோ நான் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா உண்மையில் 2024 வர மாதிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பற்றி எழுதி நான் எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் அதே மாதிரி போன வருஷம் 23 ஆகஸ்ட்டில் தான் நான் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ ஆகஸ்ட்லேயே வர வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் எழுதி எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் என்ன எழுதியிருக்கேன்னா கேன் பி இந்த ஆகஸ்ட் மட்டும் 2024 ஐ திங்க் ஸோ. ஏன்னா போன வருஷம் 2024 ஆகஸ்ட்டில் தான் நான் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ அப்போ ஆகஸ்ட்டில் தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். பட் ஆகஸ்ட்டில் ஜூலை மந்த்லேயே வந்துருச்சு. ஜூலை மந்த் நினைக்கிறேன் கரெக்டாக திங்க் இப்போ ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, என்ன வேர்ஜிலேருந்து இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிளாக் பிங்க் வந்து ஆகஸ்ட்டில் தான் வருவாங்கன்ட்டு. இப்போ பார்த்தா லிஸ்ஸாவோட சோலோ என்னன்னா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. என்னடா கடை இது அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. இந்த பிளாக் பிங்கோட கம்பேக்கை பற்றி எழுதி வச்சுருக்கேன். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து அப்போ நான் ஆனால் ஆகஸ்ட் முன்னாடி லிஸ்ஸாவோட ராக்ஸ்டார்னு ஒரு சோலோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ வைஜிலேருந்து வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஆகஸ்ட் மட்டும் பிளாக் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது ஆகஸ்ட் முன்னாடி. அப்புறம் எப்படி ஆகஸ்ட் வர முடியும்? எனக்கு தெரிஞ்சு மட்டும் குரூப்புமே வந்து ஆகஸ்ட் வந்து பிளாக் ஃபார்ம் வரலாம் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் இவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எப்படி வந்து ஏன்னா மந்த்ஸு டேட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ நான் எப்படி வந்து ஜெனி யுவன்மே ஷோவில் வந்து ஜூலையில் அது முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க கீழே 7 months ஆகோ 8 months ஆகோ அப்படின்னு அதுக்கு கனெக்ட் பண்ணி போடுறதுக்கு 7 monthsனால் வந்து ஜூலை நான் ஜூன் வருவேன். ஸோ எதுவுமே பண்ணேன். அப்போ தான் பார்த்தா தெரியுது டிஸ்பிளே ஆகிட்ட விஷயம் ஆகி பாருங்க. வரத்துக்கு டேட்ஸ் பிடிச்சிருக்கோம்னா எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகிடுச்சு போன வருஷம். ஸோ எனக்கு வந்து வந்து கேட்ட உடனே ரொம்ப இதுவாகிடுச்சு. வந்து உண்மையில் ஆயிடுச்சு நான் அவ்வளோ விஷயத்துக்கு பார்த்தா உண்மையில் ஆயிடுச்சு. ஏன்னா சுத்தமாக டைம் பண்ணல. வந்து என்ன பண்ணேன், எவ்வளோ முடியுமோ அஃபிஷியல் பேஜ்லாம் இருக்கு இல்லையா பிளாக் பிங்க்கு, அதுலலாம் போயிட்டு பார்த்தேன். உண்மையிலே வச்சா நிறைய வீடியோஸ் அப்படியே போட்டுருவாங்க. அவங்களே சொல்கிற மாதிரி திஸ் இஸ் அவர் லாஸ்ட் கான்சர்ட் ஹேப்டர் நாட் கோனா பி இந்த ஸ்டேஜ் அப்படி சொல்லிட்டு பிளாக் பிங்க் போன டிஸ்பேண்ட் மெசேஜ் பண்ணிட்டு அழுதுட்டு கிளம்புறாங்க. அப்போ என்னன்னு தோணும், டிஸ்பேண்ட் என்ன தோணும், டிஸ்பேண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.